அது எப்படிங்க? நான் பக்கத்துல வந்தா மட்டும் போன்ல எதுவுமே இருக்குதுல்ல, அப்படியே ஸ்வைப் பண்ணிடுவீங்க. அது அப்படிதான். அது ஏன் அப்படி? பூகம்பம் வரும்போது ஒரு இடத்துல போய் நீட்டாக சேஃப்டியாக இருந்துக்கணும். ஆமா, உங்களுக்கு நான் பூகம்பம் தெரிவேன், ஆனா மற்றவங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னா தெரிவாங்க. அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தானே செய்வீங்க. குத்துற வேலையெல்லாம் வச்சுக்கிறா. சமைச்சிட்டியா? சமைக்கல். ஏன்? இனிமேல் தான் சமைக்கணும். போய் சமைடி போடி. உங்களுக்கு நான் என் வாழ்க்கையில் எவ்வளோங்க இம்பார்ட்டன்ட்? புரியல. உங்கள் வாழ்க்கையில் நான் எவ்வளோ இம்பார்ட்டன்டாக வச்சுருக்கீங்க? என்னோட இம்பார்ட்டண்ட்டே நீ தான். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நான் நாசமாக போகணும் கெட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? ஏய், நீ நல்லா இருக்கணுங்கிறக்காண்டி நான் நைட் அப்பாலாம் சம்பாரிச்சிட்டு இருக்கேன், உழைச்சிக்கிட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு வழியில் முன்னுக்கு வந்துடலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஏன்டி தேவையில்லாத கேள்வி கேட்டுருக்க? நீங்க எல்லா விஷயத்தையும் சீக்கிரட்டா மனசுக்குள்ள வச்சுக்கிறீங்க. ஆனா என்னால ஒரு விஷயத்த உங்கள்ட்ட மறைச்சு மனசுக்குள்ள வச்சுக்கிறவே முடியல. பெண்களுடைய குணம் அதாண்டி, ஆண்களுடைய குணம் இதாண்டி. எதையும் டக்குன்னு வெளியில சொல்லிட மாட்டோம், உள்ளுக்குள்ளே வச்சிருப்போம். மனசுக்குள்ளே வச்சிருந்துட்டு இந்த மாதிரி நான் தூங்குற நேரமா பார்த்துட்டு நீங்க மற்ற மெசேஜ் பண்றது, மற்றவங்கள்ட்ட பேசுறது, முழிச்சுக்குமா பண்ணாதான் கத்திரிக்க காவு காவுன்னு. அதான் தூங்கும்போது பண்றேன். சரி, என் பர்த்டேக்கு நீங்க எதுக்கு கருப்பு சட்டை போட்டிய? இதை எவன் கிளப்பி விட்டது? எதுக்கு கருப்பு சட்டை போட்டி? இதை யாரு கிளப்பி விட்டது முதல்ல உனக்கு? நீங்க பாத்துட்டீங்களோ? அதை எதை கிளப்பி விட்டது யாருன்னு கேட்கல, நீங்க அப்ப அதை பாத்தீங்க? கருப்பு சட்டை என்னைக்கு போட்டிருந்தேன்? என் பர்த்டேக்கு ஏன் கருப்பு சட்டை போட்டிருந்தீங்க? கருப்பு சட்டை என்னைக்கு போட்டிருந்தேன்? என் பர்த்டே நீ யோசிச்சு பாரு. நான் கருப்பு சட்டை போட்டிருந்த அன்னைக்கு உன்னோட பர்த்டேவா? நீங்க போட்டியில பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு கருப்பு சட்டை போட்டிருந்தீங்களா போடலையா? ஏண்டி பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லும்போது கருப்பு சட்டை போட்டிருந்தா அதுக்கு என்ன? இத்தனை 1000 போட்டோ 2 பேர் நம்ம எடுத்த போட்டோ அவ்வளோ போட்டோ வச்சிருக்கோமே, ஏன் நீங்க அதுல ஏதாவது ஒரு போட்டோ போட்டிருக்கலாமே, இல்லைன்னா அட் டைம்ல நீங்க போட்டோ எடுத்து போட்டிருக்கலாமே. அதுவும் நீங்க கருப்பு சட்டை நீங்க போட்டிருக்க, அதுவும் அன்னைக்கு தான் நீங்க புது சட்டை கருப்பு சட்டையே போட்டீங்க. அந்த சட்டையை நீங்க ஒரு போட்டோ வச்சா அதுக்கு என்ன அர்த்தம்? கருப்பு சட்டை போட்டா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுதானே நீங்க வச்சிருக்கீங்க. என்னது கேட்கல? என்னது சொல்லு? கருப்பு சட்டை சொல்லு. கருப்பு சட்டை போடுறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுதானே நீங்க அந்த கருப்பு சட்டையை போட்டிருக்கீங்க. கருப்பு சட்டை போட்டா என்ன? அது துக்க நாளில் கொண்டாடுறது தான் கருப்பு சட்டை போடுவாங்களாம். அப்போனா நான் பிறந்தது உங்களுக்கு, எனக்கு பிறந்தநாள் கொண்டாது உங்களுக்கு துக்க நாளாக தெரியுது. அடிச்சேன்னு வச்சுக்கா மண்டையிலேயே. அப்போனா நீங்கள் வெளி வேஷம் போட்டுக்கிட்டு தெரியுது. உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோ நஞ்ச வச்சுருக்கீங்க. நான் நல்லா இருக்குன்னு நினைக்கவே இல்லைல்ல. வருஷத்தில் ஒரு நாள், வருஷம் பிறந்தநாள் வரும், அது வருஷத்தில் ஒரு நாள் நம்ம பொன்னாடி கூட சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க நல்ல எண்ணத்துல நீங்க அதை பண்ணிருப்பீங்களே. பிளாக் கலர் பேண்ட், பிளாக் கலர் சட்டைனா எனக்கு பிடிக்கும்டி, அதனால அது ஏன் என் பர்த்டே, அது பர்த்டே அன்னைக்கு அதை போடலடி. போட்டோல அது என்னைக்கோ போட்டிருந்த, என்னைக்கோ எடுத்த போட்டோ. அதுல ஏன் ஒருத்தவங்க மென்ஷன் பண்ணி கமெண்ட் 2-3 பேர் கமெண்ட் பண்ணி, ஒருத்தவங்க மட்டும் பண்ணி தான் சொல்லலாம், 2-3 பேர் கமெண்ட் பண்ணியும் நீ அதை நீ ஒரு இது படுத்தல, உனக்கு அது ஃபீல் வரலைன்னா அதை பார்க்கல எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. கமாண்டுக்குலாம் வாழ்க்கையில ஃபீல் பண்ணினா வாழ்க்கையில எதுவுமே பண்ண முடியாது. கமாண்ட் அவங்க உள்ளது என் மேல உள்ள கேர்ல தான் அவங்க கமெண்ட் பண்றாங்க. எது உனக்கு கேர் இல்ல? புருஷன் கருப்பு சட்டை போட்டிருக்கேன், அதுவும் உன் பிறந்த நாள் அன்னைக்கு போட்டிருக்கேன், என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லுது. கேர் ஆடி என்னன்னு கேளுன்னு அவங்க சொல்லலையே. இன்னைக்கு ஏன் கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க? இன்னைக்கு கருப்பு சட்டை போடாம இருந்திருக்கலாமே. அவங்க கேக்குறாங்க, உனக்கு அறிவு இல்லையா அது என்னைக்கு போட்டது கருப்பு சட்டை? நீ அந்த போட்டோ நீ என்ன மென்ஷன், அதுக்கு அட்வான்ஸ் தானே சொல்லிருந்தேன். அட்வான்ஸ் ஹேப்பி பர்த்டே தான சொல்லிருந்தேன். இல்ல நீங்க போட்டது பர்த்டேக்கு காலையில நீங்க போட்டது வீடியோ போட்டோ தான் அது. ஆனா நீங்க பண்ண தப்புன்னு இப்பவும் உங்களுக்கு தெரியல. ஏங்க இப்படி பண்றீங்க? நான் என்னைய கருப்பு தினம் கொண்டாடுற அளவுக்கு நான் அவ்வளவு கேவலமா போயிட்டேன். நான் உங்களுக்கு அவ்வளவு இதா தெரியல. நான் பிறந்ததும் நான் உங்க கூட இருக்கிறதும் உங்களுக்கு துக்கமா தெரியுதுல. நீயும் கருப்பு தான். நான் கருப்பா இருந்தேன் தெரியுமோ? இப்படி நீ எப்ப பார்த்தாலும் கருப்பு மயிறு சொல்லிக்கிட்டு இருக்க. கருப்பா இருந்தேன் பார்த்த நீ கருப்பா இருந்தா கல்யாணம் பண்ணி இருந்திருப்பியா? நான் சொல்றேன் நீ எவ்வளவு மயிர்னு எனக்கு தெரியும். நான் சொல்றத கேளுடி. எப்ப பார்த்தாலும் மத்தவங்கள மாதிரி நீயே பேசிக்கிட்டு இருக்காத. அதே மாதிரி மத்தவங்கள மாதிரி நீயும் பேசாத. ஏன் கருப்பு சட்டை போட்ட அப்படின்னு கேக்குற கமாண்ட் இருக்குல்ல, உன்னைய அக்கா கருப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்ற கமாண்ட் இருக்குல்ல, நான் எதுக்கு சொல்ல வரேன்னு அந்த என்னுடைய கலரை பத்தியோ, நான் குண்டா இருக்கேன், நான் ஆன்டியா இருக்கேன், நான் அதை பத்தி பெருசுப்படுத்தவே இல்லை. அது எனக்கு தெரியும் நான் எப்படி இருந்தேன், நம்ம எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கோம். அந்த இது நான் ஒவ்வொரு ஸ்டேஜா தாண்டி தான் வந்திருக்கேன். அது எனக்கு தெரியும்.
சரியா? நீ வந்து கருப்பு சட்டை போட்டிருக்கிறதுக்கு நான் கேட்குற பாயிண்ட், அதுக்கு நீ என்ன கேட்குற கருப்பா இருக்கேன்னு சொல்ற. ஆமா, நான் கருப்பா தான் இருக்கேன், முடியும் கருப்பா தான் இருக்கு. நீ சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ ஏன் கருப்பு சட்டை போட்டீங்கன்னா அதுக்கு காரணம் சொல்லு. நான் சொல்ல வரத ஃபர்ஸ்ட் கேளுடி. அதான் சொல்றேன், நான் கருப்பா இருக்கேன். ஏன் நீ கருப்பா இருக்கிறவளையே கல்யாணம் பண்ண? இல்ல கருப்பா இருந்திருந்தா நீ என்ன கல்யாணம் பண்ணியிருப்பியா? அப்பெல்லாம் நல்லா வெளுப்பா இருக்கவும் மூஞ்சி நல்லா பல இருக்கும் தானே நீ தேடி தேடி கல்யாணம் பண்ண. வந்து நாய் மாதிரி வந்து ப்ரொபோஸ் பண்ணி கல்யாணம் பண்ண. நாய் மாதிரி ப்ரப்போஸ் பண்ணனா? எப்படி லொல்லுனா? நான் அப்பவே உன்னை கேட்க தானே செஞ்சேன். எல்லா விஷயத்தையும் உன்னை பத்தி உன்னுடைய சீக்ரெட் எல்லாத்தையும் தெரிஞ்சுதானே உன்னை கல்யாணம் நீ உனக்கு ஓகே சொன்ன. நீ சொன்ன உடனே நான் உன் பின்னாடி வந்தனும். அப்புறம் எப்படி வந்த? டீட்டெயில் கேட்டு ஆதார் கார்டு ப்ரூஃப்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஆமா, உன்னை பத்தின விஷயங்கள் மற்றவங்கள்ட்ட கேட்டு நான் உண்மையா இப்படின்னா சொல்றாங்களா உண்மையான்னு கேட்டு அத்தனை கொஸ்டினுக்கு நீ இல்ல அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு எல்லாத்துக்கும் நீ வந்து எனக்கு வந்து நீ கிளாரிஃபை பண்ணவும் தான் நான் ஓகே சொன்னேன். முதல்ல அவசரப்படாத. எதுக்கு சொல்ல வராங்க, என்ன பேச வராங்கன்னு முதல்ல கேளு. நீயும் கருப்பு தான் சொன்னா ரொம்ப குதிக்காத. நானும் கருப்பை பார்த்து தான் லவ் பண்ணி தான் வந்தேன். தெரிஞ்சவங்களும் சரி கருப்பை பார்த்து கருப்பு இந்த மாதிரி சொல்லாத சஞ்சனா. அப்பா இரிட்டேட் ஆகுது. இப்ப நான் எதுக்கு சொல்ல வரேனே கேட்காம நீ ஏன் குதிக்கிறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னைய வந்து ஒரு பாடி ஷேமிங் எதுக்கு பண்ற மாதிரி? நான் அப்படி பண்ணவே இல்லையே. என்ன சொன்ன? நீ கருப்பா இல்லையா? நீ கருப்பா இல்லையா? என் ஃப்ரெண்டு கூட கமெண்ட் பண்றா தெரியுமா, ஏன்டி உன் பர்த்டே எதுவும் அண்ணன் வந்து கருப்பு சட்டை போட்டிருக்காங்க, ஒரு கோயிலுக்கு எங்கேயாவது கிளம்பி போனாலும் ஏன் நீ கருப்பு சட்டை போட்டிருக்காங்க. ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கேட்குறாங்க, என்ன இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகிறோம் கருப்பு சட்டை போட்டிருக்கியா? அன்னைக்கு மருதமலை போகலே அதே மாதிரி தான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் கிளம்புறீங்க. நீங்கள் ஒவ்வொரு விஷயம் பண்ணையில் நீங்கள் எனக்கு வந்து தலைவலியாக இருக்குது. உங்களுக்கு பிடிக்கும் தான், ஒரு நல்ல இடத்துக்கு போகிறோம்னா கருப்பு சட்டை. எனக்கு எது பிடிக்குதோ அதான் நீ போட முடியும். கருப்பு சட்டையில இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? கருப்பு சட்டையில எனக்கு எந்த பிரச்சனை இல்ல. 4 பேர் கருப்பான கண்ணுல தானே எல்லாரையும் பாக்குறீங்க. உங்களை வந்து நீங்க வந்து அந்த வார்த்தையை சொல்லலையே, நீ கருப்பா இல்லையான்னு கேக்குறியே. நான் சொல்ல வந்ததை நீ கேட்கலையே. பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க பத்தி, அந்த மாதிரி தான் பேசுற. நீ கருப்பா தான் இருக்க, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னை பாக்குற கண்ணும் கருப்பு தான். அந்த கருப்பான கண்ணுல தான் உன்னை பாக்குறேன். கருப்பா இருக்கேன்னு சொல்லாத. இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். சொல்லாத, எனக்கு டென்ஷன் ஆயிரும் பாத்துக்கோ. அதுதான் சொல்றது, அவசர புத்தின்னு சொல்றேன் பாத்தியா. அது வந்து 100க்கு 100 உங்களுக்கு உண்மைதான். கண்டிப்பா பொருந்தும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாங்க எதுக்கு பேசுறாங்கன்னு கேட்டு பேசணும். ஏன் எனக்கு கருப்பு சட்டை பிடிக்கும் அப்படின்னு உனக்கு தெரியாதா? அவங்க சொன்னாங்கன்னா உனக்கு அறிவு வாங்கி போச்சு. கருப்பு சட்டை போடுறதுக்கு காரணம் அந்த துக்க நாளை கொண்டாட தானே கருப்பு சட்டை போடுறாங்க. அப்ப என்னுடைய பிறந்தநாளுக்கு நீ போடணும்னா நான் பிறந்ததும் எனக்கு நீ பிறந்தநாள் கொண்டாடுறதும் உனக்கு துக்க நாளா? ஒருத்தனுக்கு பிடிச்சதான் போட முடியும். அவங்க சொல்லுவாங்க 1000 விஷயம். உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல இவர் கருப்பு சட்டை போட்டா பிடிக்கும் அப்படின்னு. எனக்கு அதுக்கு அர்த்தமே தெரியல. நீங்க சொல்லிதான் தெரியுது, அவங்க சொல்லிதான் தெரியுது எனக்கு துக்க நாள் கொண்டாடணும்னு. யாரு கமெண்ட்ல? துக்க நாள்னா கருப்பு போடணும்னு அர்த்தமா? அவ துக்க நாளுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்ல போய் நிப்பியலோ? போடி. ஏன்டி ஏன் கல்யாண நாளைக்கு கருப்பு போட்டு போனா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒன்றும் ஆக போறதில்ல. நீங்க மட்டும் கலரை பார்க்கலாம், நாங்க மட்டும் சொல்லக்கூடாது. யாரு கலரை பார்த்தேன்? இப்ப சொன்னேன் ஏன் பிறந்த நாள் எதுவும் கருப்பு போட்ட, மருதமலை கோயில் போறதையும் கருப்பு போட்ட, ஆடி வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போனா கருப்பு போடுற அப்படின்னு. வீட்டுல ஒன்று வேற சட்டையே இல்லையா? சட்டை இருந்தா என்ன, எனக்கு அது பிடிச்சிருக்கு. இப்ப கருப்பு சட்டை வச்சு மத்த சட்டினா தியாட்டே தூக்கி கொடுத்துருவா. ஏன் கொடுக்குற? வச்சிருவா. இந்த போட்டிருக்கேன் பாரு, இதுலயும் கருப்பு இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சட்டை வச்சிருக்கேன், அதுலயும் கருப்பு இருக்கும். அதான் அதை மட்டும் நீ கருப்பு கலர்ல மட்டும் போட்டுக்கோ. இல்லைன்னா உனக்கு வந்து இது சொல்லிடுவான், இவர் வந்து கருப்பு மட்டும்தான், இவர் வந்து கருப்பு லவர் பிளாக் லவர்னு சொல்லிடுவான். மற்ற சட்டை எதுவுமே நீ போடாத. உங்கள்கிட்ட பேசி எனக்கு புரிய வைக்க முடியாது. ஏன்டி போடி கமாண்ட் அனுப்புறாங்க அதான் அனுப்புறாங்க சொல்லி நீ வந்து இது பண்ணது தப்பு கிடையாது. கருப்பு சட்டை போட்டதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லடி. அப்ப உன் மனசுல உள்நோக்கம் வச்சுட்டு நீ கருப்பு சட்டை போடல. என்ன உள்நோக்கம்? இந்த மாதிரி என் பிறந்தநாளும் நான் பிறந்ததையும் எனக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதையும் நீ துக்கமா நினைச்சு நீ கருப்பு சட்டை போடல. அதான் மஞ்சள் கலர்ல கேக் வெட்டணும்ல. எதுக்கு கருப்பு கலர் சட்டை போட முடியும்? மஞ்சள் கலர்ல கேக் வெட்டணும்ல. பிளாக் ஃபாரஸ்ட் வாங்குறதுன்னு சொன்னேன், நானே வேணும்னு சொன்னேன். அதனாலதான் எல்லாம் பிளாக் கலர் கேக் வாங்கிட்டு வந்து காமிச்சிருப்பேன். ஐயோ போச்சுடா புதுசுத்துறா. அதே கடை எவனோ எதையோ போட்டு விட்டாங்கடா. யார் சொன்னது? உன் ஃப்ரெண்டா? யார் உங்க ஃப்ரெண்டா? அப்ப நீ இப்ப வரைக்கும் திருந்தல இல்ல? ஏய் லூஸ் மாதிரி பேசாதடி. சட்டைக்கு இருக்கு என்னடி இருக்கு? நீ நம்ம வீட்டு விசேஷத்துக்கு ஏதோ ஒரு முக்கியமான இடத்துக்கு நீ கருப்பு சட்டை போட்டேன்னு வச்சுக்கோ, உன் கூட நான் வரமாட்டேன், உன் கூட நான் போட்டோ எடுக்க மாட்டேன். இனிமே அப்படி நம்மளுக்கு எந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கு கருப்பு சட்டை போடக்கூடாது.
உனக்கு வேணும்னா நீ தனிப்பட்ட முறையில கருப்பு சட்டை போட்டா என் கூட வர மாட்டேன், என் கூட போட்டோ எடுக்க ஒரு மாட்டேன். முக்கியமான விசேஷத்துக்கு, அதான் ஒரு புள்ள பிறந்த நாள், ஒரு வீட்டு திருவிழா இல்ல வீட்டு விசேஷம், இந்த மாதிரி விஷயத்துக்கு கருப்பு சட்டை போடாத. எனக்கு அது இஷ்டம் இல்லை. அது வந்து ஒரு அபசகுணமா எல்லாரும் பாக்குறாங்க, எல்லாரும் சொல்றாங்க, நீ அதை ஃபாலோ பண்ண வேணாம். உனக்கு கருப்பு சட்டை வேணும்னா நீ கருப்பு சட்டை போட்டுக்கோ. எதுக்கு சிரிக்கிற? கலர்ல என்னடி வந்துச்சு, ஏன்டி போட்டு சித்திரவதைப்படுத்துறடி நீ? கருப்பு சட்டையில என்னடி இருக்கு? ஒன்றும் இல்லடி, அதெல்லாம் சும்மா சொல்றதுடி. அப்ப நீ போடதான் செய்வ. சரி நான் போட மாட்டேன், இனிமே போடி. அதை நீ முதல்ல சொல்லி. கருப்பு சட்டை நெருப்பூச்சி கொளுத்துறி போடி பேசாம எந்திரி. ஏன் உனக்கு தான் கருப்பு சட்டை பிடிக்கும்ல? அதான் உனக்கு பிடிக்கல. நல்ல விசேஷ நாளுக்கு போடாத. நாளைக்கு பிள்ளை விசேஷ நாளுக்கு போலன்னா வீட்டுல பாத்ரூம் போகும்போது கருப்பு சட்டையை போட்டு போக முடியும். அவுட்டிங் போகையில போட்டுட்டு வா. எங்க அவுட்டிங் போகையில? ஊருக்கு போகையில போட்டு வா. ஊருக்கு எதுக்கு போறோம்? விசேஷத்துக்கு தான் ஊருக்கு போவோம். அப்போ உனக்கு பிடிக்காது. விசேஷத்துக்கு எப்படி நைட்டுக்கு பஸ் போகையில அவுட்டிங் போகும்போது ஜாலியா இருக்கும்போது சொல்லுவேன், நான் ஜாலியா இருக்கும்போது நீ கருப்பு சட்டை போடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அது உனக்கு பிடிக்காது. புருஷனுக்கு என்ன சட்டை போட்டா என்ன ட்ரெஸ்ல புருஷன் நல்லா இருப்போனா அப்படி பாரு. அடுத்தவங்க சொல்லி பார்க்காத, கேட்பார் பேச்சு கேட்காத. அதே மாதிரி எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் நீ போட சொல்றியா? உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்கும்? உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்கும் போடு. நீ உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்கும் போடு. நீ என்னைய பார்க்கல, நான் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன்? நான் பாவாடை சட்டை தானே போட்டிருந்தேன். அதே பாவாடை சட்டை எனக்கு வாங்கி தருவியா? அப்போ உன் வயசு என்ன? அப்போ உன் வயசு என்ன? உன் வெயிட் என்ன? நான் அப்பெல்லாம் குண்டா தானே இருந்தேன். வாங்கி தரியா பாவாடை சட்டை? சரி போட்டுக்க. நீ உனக்கு ஒரு பாவாடை சட்டை எடுத்துக்க, உன் மகளுக்கு ஒரு பாவாடை சட்டை எடுத்துக்க. 2 பேரும் ஜோடியா போட்டு எடுத்துறீங்க போங்க. ஏன் இதே நான் இன்னைக்கு இதுக்கு ஷாப்பிங் ஒவ்வொரு டைம் ஷாப்பிங் போகையில அது ஸ்கெட்டை காமிச்சு கேட்கிறேன், இது வாங்கிக்கிறியா, அது வாங்கிக்கிறேன். ஆனா ஒரு நாள் அதை வாங்கி இருந்தா போட்டுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கியா? அப்படின்னா நான் பவர் சட்டை போட்டா உனக்கு வந்து அது வந்து இதா தெரியுது. என்னால வாங்கி இருந்தான்னு சொல்ல முடியும், வாங்கி உனக்கு போட்டு விட முடியாதுடி. நீ அதை வாங்கி நீ வந்து வாங்கிக்கன்னு சொல்றதே பெருசுதான். அந்த டைம்ல போய் வாங்கிக்கிறேன்னு. பெண்களோட ட்ரெஸ்ஸை போய் நாங்க போய் எப்படி வாங்குறது? எங்க ஆண்களுக்கு வந்து பெண்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், பெண்களுக்கு எப்படி ஆண்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது? சேலை தான் எடுத்து கொடுக்கலாம். எடுத்து கொடுத்தா என்ன? எப்படி எடுத்து கொடுக்குறது? எடுத்து கொடுத்தோம்னா இதே வாங்கிட்டு வந்து சேலைக்கே 1000 குறை சொல்ற. இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, பார்டர் மாதிரி இருக்கு, இந்த கலர் என்கிட்ட ஏற்கனவே இருக்கு, உங்களுக்கு தெரியாதா வைக்காதான் 1000 குறை சொல்ற. இதுல நான் போய் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வந்தா அதுக்கு என்ன பண்றது? நாளைக்கு போறோம். எங்க இன்ன வரைக்கும் நீங்க ஆடி தள்ளுபடி கூட்டி கருப்பு சட்டை போட்டு வருவேன் பரவாயில்லையா? போட்டுட்டு வாங்க. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு. போட்டுட்டு வரலாம். சரி வாங்க, சமைச்சேன் வாங்க சாப்பிடுவாங்க. வாங்க வாரேன் போ. அந்த கருப்பு சட்டை எடுத்து நெருப்பு வச்சு கொளுத்திடு. அந்த கருப்பு சட்டை இனிமே இருக்கக்கூடாது. ஏங்க நான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. போடி பேசாம.